செய்தி. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்திருக்கிறார். மேலும் ஜனவரி 16 பாலமேடு ஜல்லிக்கட்டும் 17ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முதலில் ஜனவரி 15 அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாடுபிடி வீரர்கள் காளைகள் பதிவு குறித்து சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாக விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத் வணக்கம். மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பில் மேலும் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் வருடந்தோறும் தைத்திங்களில் மதுரை மாவட்டத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடமும் அதே போல சிறப்பாக நடைபெறும். குறிப்பாக ஜனவரி 15, 16, 17 ஆகிய 3 தேதிகளில் அதிகாரப்பூர்வமாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த வருடமும் அவனியாபுரத்தில் திருப்பரங்குன்றம் சாலையில் அமைந்துள்ள இந்த திடலில் 15ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். மேலும் பாலமேட்டில் அந்த பேரூராட்சியில் இந்த மஞ்சள் மலை 6 திடலில் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும். மற்றும் அலங்காநல்லூர் பேரூராட்சியில் இந்த கோட்டை முனி வாசல் மந்தை திடலில் 17ஆம் தேதி ஜனவரி 17ஆம் தேதி போட்டி நடைபெற இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். வருடந்தோறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் பாரம்பரியமாக நடைபெறும் அந்தந்த இடங்களிலேயே இந்த வருடமும் சிறப்பாக நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் அடியிட்டு கூறியிருக்கிறார். குறிப்பாக இதற்கான முன்னேற்பாடுகள் பணிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை பதிவு குறித்து சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையில் அலங்காநல்லூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு திடலில் பார்த்திருந்தால் இந்த போட்டி நடைபெறுமா நடைபெறாதா என்ற கேள்வியில் எழுப்பப்பட்ட நிலையில வழக்கம் போல இந்த வாடிவாசலில் தான் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று தற்போது மாவட்ட ஆட்சியர் தெளிவாக இந்த குறிப்பில் வெளியிட்டிருக்கிறார். மேலும் அந்தந்த துறை சார்ந்த நபர்கள் இந்த மாடுபிடி வீரர்களுக்கும் இந்த காளைகளுக்கும் இந்த மருத்துவ பரிசோதனை என்னென்ன மாதிரியான முறைகள் இந்த முறை கையாள போகிறார்கள், டோக்கன்கள் எப்படி வழங்க போகிறார்கள், எதன் அடிப்படையில் வழங்க போகிறார்கள், ஆன்லைனில் வழங்க போகிறார்களா அல்லது வேறு எதுவும் முறையில் வழங்க போகிறார்கள் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.